ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் கஸ்தூரி இருந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு அவமானத்தை என் வாழ்க்கையில் நான் சந்திச்சதே கிடையாது. இத்தனை நாளாக நீங்கள் மட்டும்தான் அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நிச்சயதார்த்தம்னு சொல்லி என்னையும் எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி நல்லா அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. சரிா, உன் முகத்துக்காக தான் நாங்கள் வந்தோம். இப்போ பாரு எவ்வளோ பெரிய அவமானம் நடந்துருச்சுன்னு. இனிமேல் நல்லது கெட்டது எதுக்குமே எங்களை கூப்பிடவே கூப்பிடாது. நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் தேவையாடா? ஏன்டா இப்படியெல்லாம் நடந்துக்கிற? உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? உன் மனசில் இருக்கிறத நீ சொன்னால் தானே அதுக்கான தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீ ஏன் புரோக்கர் கிட்ட போய் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருக்க. அப்படி என்னடா அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா, அது என்னன்னா பாண்டியோட வாழ்க்கையை நினச்சி தான். பாண்டியோட வாழ்க்கையா? என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வானதி என்கிட்ட பேசிச்சு. இனிமேல் எங்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆள் இல்லாத போதே எனக்கு கல்யாணம் ஏற்பட வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. நானாக தான் கர்ப்பமாக இருக்குன்னு போய் சொல்லி இந்த கல்யாணத்தவே நிப்பாட்டினேன். பாண்டியை பிரிஞ்சு என்னால் சத்தியமாக வாழ முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் எங்களுடைய கல்யாணம் நடக்கும். அதனால் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோங்கன்னு அந்த பிள்ளை தான்ப்பா சொல்லிச்சு. அதனால தான் புரோக்கர்கிட்ட சொல்லி எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சு